என்னோடய ஃபேவரெட் வெந்தயக்களி இந்த டைம் அம்மா பண்ணப்போ ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இது பண்ணுறதுக்கு 250 கிராம் இட்லி அரிசி, 250 கிராம் பச்சரிசி, 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் உளுந்து இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு அப்போவே மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப டாஸ்க் ஜாஸ்தி. அம்மா வந்து களி போடுறாங்கனால சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கும். பட் கிண்டுறதுக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கும். கிச்சன் பக்கமே போகாமல் எஸ்கேப் ஆகணும்னு இருக்கும். பட் அம்மா பாவன்றனால போய் கிண்டுவோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கிண்டிகிட்ருப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த அந்த பதம் வந்து தண்ணியாக ஊற்றிருப்போம் அரைச்சி. அது கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்படி வெந்துருச்சான்னு தெரியும்னா நல்லா கெட்டியாகிடும். பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். பபிள்ஸ் விடும்போது வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு தொட்டு பார்க்கணும். ஸோ தொடும்போது அது கையில் ஒட்டாமல் வந்தால் அது வெந்துருச்சுன்னு அர்த்தமாமா. எங்கள் அம்மா வந்து வெந்துருச்சுன்னு தெரிஞ்சாலும் விடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுவாங்க. ஸோ அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொல்லி. நான் வெந்துருச்சு ஆஃப் பண்ணலாம் கை வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா பரவாயில்ல கிண்டு, இல்லைன்னா நான் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வாங்கி கிண்டுவாங்க. ஸோ இதுலேயே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தான் கிண்டிகிட்ருப்பாங்க வெந்ததுக்கப்புறம். ஸோ அம்மா கிண்டினப்போ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். எப்போவுமே அம்மா கை வண்ணம்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த களியை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா, இது கூட கருப்பட்டி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அப்படி செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அம்மா ஃபைனல் டச் கொடுத்துட்ருக்காங்க. அம்மா கிண்டி முடித்ததுக்கப்புறம் நாம் அப்படியே பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுடலாம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டவ் எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. கை அப்பப்போ நடுவில் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருப்பட்டியை வந்து நல்ல இந்த கல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை நொறுக்கி தூள் ஆக்கியாச்சு. ஸோ நம்ம களியை பிளேட்டில் போட்டு நடுவில் ஒரு கிரவுண்டை கிளியர் பண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே கருப்பட்டியை வாரி போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த களியோடு அப்படி எடுத்து சாப்பிட்டோன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். நம்ம கிரவுண்ட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் கருப்பட்டிக்கு. அது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் தண்ணியில் முக்கி நான் நடுவில் அந்த இடத்த கிளியர் பண்ணுறேன். கருப்பட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி ஒரு மிக்ஸை போட்டு அப்படியே களியை எடுத்து அதோட தொட்டு சாப்பிட்டோன்னா சான்ஸே இல்லைங்க.